ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரம் லாக். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான கறி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கறி கஞ்சின்னா இந்த நோம்பு கஞ்சி தான் சொல்லுவாங்க கறி கஞ்சின்னு. நான் ஆனால் கறி போடாமல் ப்ளைனாக செஞ்சுருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு ரைஸ் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் பைத்தம்பருப்பு போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 பிரிஞ்சால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு, உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்துக்கோங்க. பொடியாக சின்ன தக்காளி 2 தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும், அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு வரும். கொஞ்சம் புதினாவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் அந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும். இப்போது நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை எடுத்து சேர்த்துடலாம். அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதுக்கு இப்போ தண்ணி அளந்து வைக்கணும். 1 கப்பு ரைஸுக்கு 5 கப்பு தண்ணி வைக்கணும். நான் இந்த கப்பால் 1 கப் ரைஸ் எடுத்தேன், இதில் 5 கப்பு அளந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா சூடாகி உங்களுக்கு கொதித்து வரும். கொதித்து வர ஸ்டேஜில் நாம் குக்கர் மூடியை போட்டு 5 விசில் வரைக்கும் விடலாம். 5 விசில்லேருந்து 6 விசில் வரைக்கும் விடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு 6 விசில் விட்டுருங்க. ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைஸ் நல்லாவே வெந்து வந்திருக்கும். ரைஸ் நல்லாவே வெந்து நல்லா குழஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹாட் வாட்டர் சேர்க்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி அதில் சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த கறி கஞ்சியை நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் பண்ணலாம். பச்சரிசி, புழுங்கல் அரிசி, பிரியாணி அரிசி எதில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அரிசி இடிசல் அரிசியாக இருக்கணும். இடிசல் அரிசி இல்லைன்னா 1 கப்பு ரைஸ் எடுத்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டிங்கன்னா உங்களுக்கு இடிசல் அரிசி பதத்துக்கு வந்துடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங்கில் டீ டைமுக்கு பதிலாக இது நம்ம குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். பொதுவாக இந்த கஞ்சியில் மட்டன் சேர்ப்பாங்க, நான் மட்டன் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.